நம்ம கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு வகுப்பு போர்டு வந்துட்டு கிளைம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு சேல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், வகுப்பு போர்டு ஆக்ட் 1955 அண்டர் செக்ஷன் 51 என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, வகுப்பு போர்டினுடைய அப்ரூவல் இல்லாமல் நாம் வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பு போர்டு கிளைம் பண்ணக்கூடிய லேண்டை வந்துட்டு நாம் மற்ற ஒருவருக்கு தான செட்டில்மெண்ட்டாகவோ பார்ட்டிஷன் டீடோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்க சேல் டீடோ அதாவது கிரைய பத்திரமாவோ அது வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அண்டர் செக்ஷன் 51 வந்து சொல்லியிருக்காங்க. பட் அதையும் மீறி நம்ம வந்து தெரிஞ்சோ அல்லது வந்து தெரியாமலோ வகுப்பு போர்டு இருக்கக்கூடிய அல்லது வகுப்பு போர்டு கிளைம் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நம்ம வாங்கிட்டோம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வகுப்பு போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யாருக்காவது வந்து சேல் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள அந்த இடத்துல இருந்து வெளியேற்றுவதற்கு வகுப்பு போர்டுக்கு பவர் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மீன்மைல் உங்களுக்கு நடந்த அந்த சேல் டீடு கிரைய பத்திரத்தையும் கேன்சல் பண்ணுறதுக்கும் வகுப்பு போர்டுக்கு வந்துட்டு பவர் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் as well as அந்த இடத்துல ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வகுப்பு போர்டுக்கு வந்துட்டு தேவைப்படுதுங்கும் போது அவங்கள அந்த இடத்துல இருந்து வெளியேற்றுவதற்கும் எவிக்ட் பண்ணுறதுக்கும் வகுப்பு போர்டுக்கு வந்துட்டு ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வகுப்பு போர்டு கிளைம் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டியை அப்போ எப்படி தான் வந்து சேல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, வகுப்பு போர்டு கிட்ட நெசசரி அப்ரூவல் வந்து வாங்கணும், சாங்ஷன் லெட்டர் வாங்கணும், ஸ்டாண்டிங் ஆர்டர் வாங்கணும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். இதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நாம் வந்துட்டு வகுப்பு போர்டு கிளைம் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்துட்டு நாம் சேல் பண்ணுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்துட்டு எஜுகேஷனல் பர்பஸ் அண்ட் லீகல் அவேர்னஸ்க்காக. ஃபார் கன்சல்டேஷன் கான்டாக்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.